நண்பர்களே வணக்கம். 2024 போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் 18வது வனவிலங்கு சரணாலயம் பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது எந்த மாவட்டம்னா ஈரோடு. 2023ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது பெற்ற விளையாட்டு வீரர் முகமது சமி, கிரிக்கெட் வீரர். 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஹென்லே பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் 199 நாடுகளில் 80வது இடம். ஹென்லே பாஸ்போர்ட் குறியீடில் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற நாடு ஃப்ரான்ஸ். அடுத்து பாருங்கள். அஸ்ஸாம் மாநிலம் கஜி நெம்மு என்ற எலுமிச்சம் பழத்தை தங்களுடைய மாநில பழமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டேட்வுட் ஃப்ரூட்டு. சரி, பார்ப்போம். பாருங்கள். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச அந்த சூரிய ஒளி கூட்டணியில் 119வது உறுப்பு நாடாக இணைஞ்சது மால்டா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் 2024ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருதை பெற்ற இயக்குனர் யார்? சிறந்த இயக்குனர் யாருன்னா சந்தீப் ரெட்டி வாங்கா. இந்த படத்துக்கு பேர் அனிமல் என்ற படத்தை இயக்கியவர். அடுத்து பாருங்கள். பிரான்ஸ் நாட்டின் உயரிய குடிமை விருது பெற்ற இந்தியர் 2023க்கு ஒருத்தர் வாங்கியிருக்கார். பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய குடிமை விருது, ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். அதுக்கு பேர் செவாலியர் டி லா லெஜியன் டி. சசி தரூர் வாங்கியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது பெண்கள் தொழிலாளியாக பங்கெடுத்தது விகிதம் அதிகரிச்சுது பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி பெண்கள் லேபராக பார்ட்டிசிபேட் பண்ணது 23% இந்தியாவில். இப்போ 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, அது பாப் மண்டீர் அப்படின்னா என்னென்னா அது ஒரு இந்து கோயில். அபுதாபி நாட்டில் இந்திய பிரதமர் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த ஆண்டு. பாப் மண்டீர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அமீன் ஷயானி இது ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஒரு லெஜெண்டரி, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். லெஜெண்டரி எதில் லெஜெண்டரினா ரேடியோ அனௌன்சர். ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். இப்போ 91 வயதில் இறந்துருக்காரு. இவர் 54,000க்கும் மேற்பட்ட ரேடியோ ப்ரோக்ராமாக பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமீன் ஷயானி எந்த துறையில் நிபுணர்னா ரேடியோ துறையில். அதை பார்த்துக்குங்க. சரி, முதல்ல விஜய் ஹசாரே கோப்பையை பெற்ற மாநிலம் 2023 ஹரியானா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு விஜய் ஹசாரே கோப்பையை வாங்கியிருக்காங்க. அது கிரிக்கெட் மேட்ச்சில். அடுத்து பாருங்கள். இன்னொருத்தர் ஷேக் ஹசன் கான். இவர் ஒரு முக்கியமான இந்தியர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்டார்டிகாவின் உயரமான சிகரம் எதுனா மவுண்ட் வில்சன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது டேரெக்டாக கூட கேட்கலாம். அண்டார்டிகாவின் உயரமான சிகரம் மவுண்ட் வில்சன். இதை இவர் இந்த சிகரத்தை தொட்டிருக்கார். இப்போ கிளைம்புடு அண்டார்டிகா ஹையஸ்ட் பீக் மவுண்ட் வில்சன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஓகே, நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.